நியூஸ் டே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய சொல்லியடி நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக துரைராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ அதிமுக பாஜக அந்த தேசிய தலைமையிலான கூட்டணியோட பொதுக்கூட்டம் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. மிக பிரம்மாண்டமாகவே நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த பொதுக்கூட்டம் திமுகவுக்கு ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்தி இருக்க மாதிரில தெரியுது. ஏன்னா முதலமைச்சரோட பதிவுகள்லாம் அப்படி தானே இருக்குது. உண்மையிலே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கா? ஆமாம், அவர் ரொம்ப பயத்தில் தான் இருக்கார். இந்த கூட்டணி அமையக்கூடாதுன்னு விருப்பப்பட்டார். ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வரமாட்டாங்கன்னு தெரியும். இருந்தாலும் இந்த கூட்டணி விருப்பம் அமையக்கூடாது அப்படின்றதுல முழுமூச்சாக இருந்தார். பொய்யான கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் இந்த கூட்டணி அமைஞ்சதுக்கப்புறம் அவர் ரொம்ப கலக்கத்துக்கே போயிட்டார். என்னென்னா, பிரதமருடைய புகைப்படம் இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக எடப்பாடியாரோட புகைப்படம் இருக்குது. அது என்னத்தை காட்டுதுன்னா, இந்திய தேசத்திற்கு முகமாக மோடியை காட்டுறது, தமிழ்நாட்டிற்கு முகமாக எடப்பாடியை காட்டுறது, இதுதான் இந்த கூட்டணி அப்படின்றத வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. அதுவே ஸ்டாலினுக்கு ரொம்ப கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இருக்க நாளுக்கு நாள் இந்த கூட்டணி வலிவடைஞ்சுக்கிட்டு இருக்கு. மக்கள் ஆதரவும் பெற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்சவர் நேற்று சட்டப்பேரவைக்கு போனாரா என்னன்னு தெரில. ஒருவேளை இந்த கூட்டத்தை கூட பார்த்துக்கிட்டே இருந்திருக்கலாம், பொதுக்கூட்டத்தை கூட லைவ்ல. ஏன்னா அவருக்கு அவ்வளோ பயம். அவரே உளர்றாரு, என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் அவர் பேசுகிற வார்த்தைகள் அனைத்துமே. ஆனால் இப்போ டெல்லி மேலிடத்துலேருந்து சொல்லிட்டாங்க, தமிழ்நாட்டில் அதிமுகவோட தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அமித்ஷாவிலிருந்து பிரதமர் மோடியிலிருந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனாலும் திமுக அரசு மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டே இருக்காங்க, இங்கே பாஜக தான் ஆட்சி அமைக்க போகுது, பாஜக தலைமையில தான் ஆட்சி அமையும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா, திமுக பயத்தில் தான் அதை சொல்கிறாங்க. அப்படின்னா திமுகவுக்கு என்ன பயம்? அதாவது திமுகவுக்கு என்ன ஒரு விஷயம்னா, பாஜகன்ற அந்த பிம்பத்தை கட்டமைக்கணும். அதுதான் அவங்களோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. பாஜகனா அதெல்லாம் எடுபடாது தமிழக மக்கள்கிட்ட. நீ இங்கே கற்பழிக்கப்படுறாங்க, காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கு, சோத்துக்கு வழி இல்லை, பஞ்சம் பட்டினியாக இருக்கான், வேலை வாய்ப்பு இல்லை. இந்த நேரத்தில் போய் பாஜக உள்ளே எனக்கு ஓட்டு போனால் எவனாவது ஓட்டு போடுவானா? எவ்வளோ ஒரு 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 பட்டறிவு இல்லை, படிப்பறிவு இல்லைன்னா இது இந்த செல்லுமா ஒரு பேசுகிற மக்களுக்கு யார் நல்லது செய்வாங்க அப்படின்னு தானே பார்ப்பாங்க. ஆமாம், இன்னைக்கு பாஜகவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அதிமுக இன்னைக்கு மக்களுக்கு நல்லது பண்ணுதுன்னா அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட போகிறான். ஓகே, ஒரு கேஸு பதிய மாட்டேங்கிறீங்க, ஒரு பிள்ளை பாலியல் பலாத்காரம் பண்ணப்படுது, கேஸு பதியாமல் 4 நாள் தள்ளி போடுறீங்க, மக்கள் பார்ப்பாங்கல்ல. இன்னைக்கு என் வீட்டில் இருக்க என் தங்கச்சி நாளை கற்பழிக்கப்படலாம், என் வீட்டில் இருக்க அம்மா நாளை கற்பழிக்கப்படலாம், என் பொண்டாட்டி நாளை கற்பழிக்கப்படலாம், நான் கேஸ் கொடுத்தாலும் இப்படி தான் 3 நாள் நீ தள்ளி போடுவியான்னு மக்கள் உணர்ந்துட்டாங்கன்னா இந்த ஆட்சியை தூக்கி போடுவாங்களா, போட மாட்டாங்க. ஆனால் திமுக தரப்புலேருந்து சொல்கிறது என்னன்னா, நாங்கள் சொல்லாததை கூட செஞ்சுருக்கோம், நிறைய திட்டங்கள் நாங்கள் வாக்குறுதிகள் இல்லாமல் கூட சொல்லாததை கூட செஞ்சுருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே. இப்போ அதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடாம செஞ்சுருக்காங்க. என்ன திட்டம்னா, அவர் சொல்லாத ஒரு திட்டம் என்னன்னா, இந்த வீரன் ஒரு சரக்கு, அது அருமையாக கொண்டு வந்திருக்காரு. தமிழக மக்களை அவங்க அப்பா எப்படி குடிக்க வச்சாரோ அதே மாதிரி ஸ்டாலினும் குடிக்க வைக்கிறதுக்கு சொல்லாமல் செஞ்ச திட்டம் அந்த வீரன்னு சரக்கு 120 ரூபாய்க்கு விற்கிறார். அப்புறம் இங்கே இருக்க சென்னையில் இருக்க மாலுகளில் வெளிநாடு மாதிரி மதுபானத்தை விற்கிறதுக்கு ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி வச்சுருக்காரு. காசை போட்டால் மதுபானம் வரும். இதுதான் இவர் சொல்லாமல் செஞ்சது. இதுதான் சாதனை. இன்றைக்கி தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி அமமுக கட்சி, டிடிவி தினகரனோட அமமுக கட்சி இணைஞ்சிருக்கு. ஆனால் அவர் இந்த கூட்டணியில் சேர்ந்த அன்னைக்கே திமுக தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டதுன்னா, அவர் பாருங்கள் அதிமுக பேரை சொல்லலை, எதிர்க்கட்சி தலைவர் பேரை சொல்லலை, ஒரு அழுத்தத்தின் காரணமாக தான் இங்கே சேர்ந்துருக்காரு, ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்காது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் பொதுக்கூட்டத்தில் டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடியார் தலைமையில் நாங்கள் இந்த அம்மாவின் ஆட்சி அமைக்கிறதுக்காக நாங்கள் இந்த கூட்டணியில் எந்த விதமான அழுத்தமும் இல்லாமல் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாருல, இதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அதாவது ஒரே ஒரு விஷயந்தான், அவங்க எல்லாம் அந்த மேடையில் உட்காந்துருக்க தலைவர்கள் எல்லாம் ஒரே ஒரு நோக்கம் என்னென்னா, இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு புனிதமான ஆட்சி கொடுக்கணும், நல்ல ஆட்சி கொடுக்கணும், திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். அதுதான் அவங்களோட நோக்கம். கொள்கைகள் வேறு வேறு இருக்கலாம், கோட்பாடுகள் வேறு வேறு இருக்கலாம், ஆனால் நாட்டை காப்பாற்றணும்னு ஒரு அணியில் நிற்கிறாங்க. அந்த இடத்துல அவர் சொல்கிற வார்த்தைகள் என்னென்னா, நாங்கள் யாருக்கும் பயப்பட கிடையாது, யாரும் எங்களை கம்பலும் பண்ணலை, எங்களை உட்படுத்தவும் இல்லை, எதுவும் பண்ண கிடையாது, எங்களுடைய விருப்பத்தின் பேரில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குவதற்காக வரோன்னு ஒருத்தர் சொல்கிறார். அவங்களுக்குள்ள 1000 சண்டை இருந்திருக்கலாம், கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம், ஆனால் மக்களை காப்பாற்றணும்னு ஒருத்தர் பங்காளி சண்டைகள் அப்படின்னு கூட முடிச்சுட்டாங்க. அவங்களும் முடிச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரே அணியில் நின்ட்டாங்க. எனக்கு தேவை மக்கள், எங்களுடைய கட்சிகளை காப்பாற்றணும். கட்சிகள்னு என்னது? மக்களுக்கான இயக்கங்கள். அந்த இயக்கங்கள் மூலமாக மக்களுக்கு சேவை செய்யணுன்றது ஒரே நோக்கமாக இருக்காங்க. இப்போ இந்த இது அமையாம இவங்க ஏன் இவ்வளோ புலம்புறாரு? இவரோட கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏன் இவர் பேசவே இல்லையா? இதே திருமாவளவன் சந்தேகம். இப்போ
திமுக தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தது என்னன்னா, எங்கள் கூட்டணி இன்டாக்ட் கூட்டணி, ஸ்ட்ராங்கான கூட்டணி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி ஒரு மெகா கூட்டணியை கூட்டணி கணக்கில் ஒரு மெகா கூட்டணியை அமைச்சிட்டாரு. இந்த பக்கம் திமுக கிட்ட இருந்தானே அவங்க சொல்கிற மாதிரி ஒரு பெரிய கூட்டணி இருக்குது. இருந்தும் ஏன் திமுக ஏன் பயப்படணும்? எங்க கூட்டணி இருக்கு? இல்லை அவங்க அப்படிதான் சொல்லி பிரதமர் வந்து கூட்டணி அறிவிக்கிறாரு, எடப்பாடியார் முதலமைச்சர்னு அறிவிக்கிறாங்க. இங்க எந்த இந்தியா கூட்டணி எங்க கூட்டணி போட்டாங்க? பீகாருக்கு போனா ஒரு கூட்டணி, உத்தரப்பிரதேசத்துக்கு போனா ஒரு கூட்டணி, மத்திய பிரதேசத்துக்கு போனா ஒரு கூட்டணி. நீங்க என்ன இந்தியா கூட்டணி? இவர் போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாரு, அங்க ஒரு கட்சியே காலி ஆயிடுச்சு பீகார்ல. ஓகே, கட்சியே காலி. மோடி அதையும் சொல்றாரு, அங்க வந்து குடும்ப ஆட்சியை ஒழிச்சிட்டோம், அடுத்து தமிழ்நாடு தான் அந்த குடும்ப ஆட்சியை ஒழிக்க போறோன்றாரு. அதுதான் பயமே உங்களுக்கு. இவர் எங்கெல்லாம் காலடி எடுத்து வைப்பாரோ ஸ்டாலின், அங்கெல்லாம் வந்து ஆட்சிகள் கவிழ்க்கப்படும். இவருக்கு சாதகமா இருக்க கட்சிகள் கூட ஆட்சிகள் கவுக்கப்படும். இவரோட ஆட்சி இப்ப கவுக்க போறாங்க. இவரே முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா கூட்டணி வந்து பலமாவே இல்லை, ரொம்ப அங்க பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு இத்தனை கொடு, எனக்கு அத்தனை பெட்டி கொடு. போன தடவை 25 கோடி வாங்கினாங்க கம்யூனிஸ்ட், இப்போ இந்த தடவை வந்து 150 கோடி கேட்குறாங்களாம் கம்யூனிஸ்ட். ஓகே, ஒவ்வொரு தொகுதிக்கும் 150 கோடி. ஏன்னா உண்டியல் கொடுக்க முடியல அங்க. நாங்க எத்தனை நாள் தான் உண்டியல் கொடுக்க முடியும், நீங்க எல்லாம் சம்பாதிச்சிட்டீங்கல்ல அப்படின்னு கேட்பாங்கல்ல. 150 கோடி கேட்குறாங்க. இங்க விடுதலை சிறுத்தைகள் கேட்குது. அங்க அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி வரவே இல்லை. சட்டப்பேரவைக்கு வந்து அவரை விரட்டுறாங்க திமுக காரங்களே. இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு நீங்க எப்படி வந்து அந்த கூட்டணி வந்து இன்டாக்டா இருக்குன்னு வைங்க. எல்லாமே அங்க பிரிஞ்சு போற நிலைமையில தான் இருக்கு அந்த கூட்டணி. மக்களும் விரும்பல. இதே வைகோ சொன்னாரு, கருணாநிதியின் கூட்டணியில வந்து நான் கூட்டணி வச்சேன், நான் கட்சியோட கூட்டணி வச்சேன்னா கல்லறை கூட என்னை மதிக்காதுன்னாரு. இதே திருமாவளவன் சொன்னாரு, கட்டு விரியான் கருணாநிதினாரு. இதே கமலஹாசன் சொன்னாரு, டார்ச் லைட்டை தூக்கி அடிச்சாரு. எப்ப 1980லயா 2021ல கருணாநிதியோட அந்த கண்ணாடி அந்த டிவியை உடைச்சது கமலஹாசன். இன்னைக்கு போய் கூட்டணி வச்சிருக்காரு. மக்கள் கேட்க மாட்டாங்களா? காரி துப்ப மாட்டாங்களா? என்ன யாரு 2021ல தான் போய் டார்ச் லைட்டை விட்டு அடிக்கிற, இப்போ போய் 4 சீட்டுக்காண்டி அண்ணா அறிவாலய வாசல்ல நாய் மாதிரி உட்காந்து கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? இது நான் கேட்கல. பொதுமக்களுடைய இருக்குமா இருக்காதா? இவர் சொன்னார் எடப்பாடியாரு, நாங்க வந்து பாஜகவுடன் கூட்டணி இல்லை 2024ல சொன்னாரு. அதற்கப்புறம் அமித்ஷாவே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தி அதிமுக தலைமையில கூட்டணி. இது பாஜக ஆட்சி வராது, அதிமுக தலைமையில கூட்டணி ஆட்சியும் கிடையாது. முதலமைச்சர் எடப்பாடியார் அவருடைய கட்சி தான் அமைச்சரவையில் இடம் போட போகுது. அவ்வளவுதான் விஷயம்னு உங்க ஓப்பனப்பா சொல்லியிருக்காங்க. நீங்க என்னத்தை இது வரைக்கும் நீங்க சொன்னீங்க? காங்கிரஸ் தள்ளாடிக்கிட்டு இருக்கு. அந்த பிரவீன் சக்கரவர்த்தியா ராகுல் காந்தியோட ரைட் ஹேண்டு. ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரோ அதை வந்து பிரவீன் சக்கரவர்த்தி பண்ணுவார். அப்படிப்பட்ட பிரவீன் சக்கரவர்த்தி தாவேக்காவோட கூட்டணி வார்த்தை பேசுறாரு. ஆனா அவங்க சொல்றது டெல்லி தலைமை முடிவெடுக்கிறது தான். டெல்லி தலைமை அப்படி சொல்லவே இல்லையே. அவங்க என்ன திமுக கூட்டணியில் நீடிக்கிறதாவும் சொல்லலை, வெளியே போகிறோன்னு சொல்லலை. டெல்லி கூட்டணி சொன்னாதான் நாங்கள் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி உங்கள் கூட்டணி வந்து இதாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஒருமித்த அவங்க பாசிட்டிவாகவும் சொல்லலை, நெகட்டிவாகவும் சொல்லலை, வெளியும் போல உள்ளேயும் இல்லைன்னா அது எப்படி ஒற்றுமையான கூட்டணி? எங்கள் கூட்டணியில் சொல்லிட்டாங்க தலைவர்கள், இவர் முதலமைச்சர். உங்கள் கூட்டணியில் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அவர் வந்து சின்ன அறிவிக்கிறாங்க, டிவிகேவுக்கு சின்ன அறிவிக்கிறாங்க, விசில் சின்னம். ஓகே, அந்த பிரவீன் காந்தி அவர் பேரு பிரவீன் சக்கரவர்த்தி விசில் ஊதியாச்சு அப்படின்னு விசில் ஊதியாச்சுன்றாரு. அப்புறம் எங்க விசில் ஊதிட்டீங்க? மொத்தமா திமுகவுக்கு ஊத போறாங்க காங்கிரஸ். ஏன்னா அங்க பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கான சீட்டு ஒதுக்கப்பட்டுருச்சு. காங்கிரஸ் இன்னும் ஒரே மாதத்துக்குள்ள நம்ம போய் சேர்ந்துரும் நினைக்கிறேன் டிவிக்கோட. இல்லை, இப்போ தொடர்ச்சி அந்த திமுக கூட்டணி கட்சியில் ஒரு விதமான சலசலப்பு இருக்கிற தினசரி பிரேக்கிங் நியூஸ் மாதிரி ஏதாவது ஒன்று அந்த கூட்டணி கட்சிகளும் நடந்துகிட்டே இருக்குல்ல. நீண்ட காலமாக ஒரே கூட்டணியில் பயணிக்கிறாங்க, பல தேர்தல்களை சந்திச்சிட்டாங்க. இப்போ திடீர்னு திமுகவுக்குள்ள இருக்க அந்த கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு எதிராக குரல் கொடுக்கறது ஏன்? ஏன்னா அவங்களுக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு, மக்களுடைய ஆதரவு இந்த அரசாங்கம் இழந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த திமுகவோட கூட்டணி வச்சா நம்மளுடைய மதிப்பும் போயிடும், நம்மளுடைய கட்சி தொண்டர்களும் போயிடுவாங்க அப்படின்றது அந்த கட்சி தலைவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இவங்களும் தேர மாட்டாங்க, நம்மளையும் தேர விட மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி ஒன்றா இருப்பாங்க? இதே மதிமுக திமுக கூட்டணியில் இருக்கு, மதிமுகவோட மாவட்ட செயலாளர் திமுகவுக்கு போறாரு. என்ன எங்கேயாவது நடக்குமா? இப்போ அதிமுகலேருந்து பாஜக யாராவது போயிருக்காங்களா? கிடையாது. ஆனா திமுக கூட்டணி கூட மதிமுக இருக்கு, மதிமுகவோட மாவட்ட செயலாளர் திமுக வரானா இது என்ன கட்சி? இது என்ன கூட்டணி? ஒரு சுயம் மரியாதை இழந்து மானத்தை இழந்து மதிமுக கூட்டணி வச்சிருக்கு. வைகோ சொன்னது இப்போதான் நான் கரெக்டாக தான் இருக்காது. இப்போ அதிமுக தலைமையில் கிட்டத்தட்ட அந்த கூட்டணி வந்து ஒரு இறுதி வடிவம் பெற்றுருச்சு. இன்னும் மேலும் சில கட்சிகள் வந்து எங்கள் கூட்டணியில் இணைய போகுது அப்படின்லாம் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிட்டு இருக்காங்க. பொதுக்கூட்டத்தில் கூட என்ன சொன்னாங்கன்னா, தமிழக நலனுக்காக இந்த கூட்டணி அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ திமுக கூட்டணியில் திமுக ஆட்சியில் வந்து தமிழக நலன் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே நடக்கலைன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணுமா? ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன்.
நீங்க வந்து இவ்வளவு தூரம் வந்து விரிவா பேசுறீங்க, நெறியாளரா இருக்கீங்க, ஏதாவது ஒரு நலத்திட்டம் நடந்திருக்கு? கிட்டத்தட்ட 80% வாக்குறுதிகளை நாங்க நிறைவேற்றிட்டோம்னு முதலமைச்சர் சொல்றாரு. சொல்லாத சில வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு சொல்றாருல. அவர் படுத்துக்கிட்டே கனவுல வந்து பேப்பர் படிக்க தான் நான் லாய்க்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றப்படலை, அப்புறம் எதுக்கு போராடுறாங்க? நீங்க தான் வந்து 181வது வாக்குறுதியா இடைநிலை பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வந்து நிரந்தரம் பண்றேன்னு நீங்க இது வரைக்கும் பண்ணல. அப்புறம் அவங்க ஏன் போராடுறாங்க? 80% எங்க நிறைவேற்றுனீங்க? எல்லாருக்கும் 1000 ரூபான்ட்டீங்க, பகுதி பேருக்கு தான் 1000 ரூபான்ட்டீங்க, தகுதி உள்ளவங்களுக்கு 1000 ரூபான்ட்டீங்க, அப்புறம் எங்க நீங்க நிறைவேற்றுனீங்க? அந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பண்றான், தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்றான், இந்த செவிலியர்கள் போராட்டம் பண்றாங்க, தமிழ்நாடே போராட்ட களமா இருக்கு. நீங்க எங்க 80% நிறைவேற்றுனீங்க? கொசுவலை போடுறாங்க. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சட்டசபையில் முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, பகுதி நேர ஆசிரியர்களோட கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. ஆமா, நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்காரு. அருமையான திட்டம். ஏன்னா வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், எந்த ஒரு முதலமைச்சரும் அறிவிப்பு வெளியிட்டா அதுல வந்து அரசாணை வெளியிட்டு அவங்களோட கையொப்பம் இட்டாதான் அது செல்லுபடி ஆகும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து நாட்டு மக்களை மட்டும் இல்ல, இந்த நாட்டையே முட்டாளாக்குறாரு இந்த ஸ்டாலின். வாய்மொழியா அறிக்கை விடுறாரு, அவங்க கேட்குறாங்க வந்து அரசாணை வெளியிடுங்க, அரசாணை வெளியிட்டாதானே அது ஒரு ஆக்கப்பூர்வமான வடிவமைப்பா வரும். அதுவே வெளியிடாம வாய்மொழியா சொன்னீங்கன்னா எப்படி நிலைச்சிருக்கும்? அதுவும் இன்னைக்கு நிறைவேறாதான். இவர் சொன்னது மே மாசத்துக்கு அப்புறம் நிறைவேறுமா, தேர்தலுக்கு அப்புறம். அப்ப இது இது எதுக்கு பண்றீங்க? இல்ல, அப்ப தற்காலிகமா அந்த பணியாளருடைய வாயை அடைப்பதற்கு நாங்க வந்து வாய்மொழியா உத்தரவு கொடுக்குறோம் அப்படின்னா இது என்ன மாதிரியான முன்னெடுப்பு? இல்ல, இது இப்போ ஒரு அரசாணை முறையா வெளியிடல, அது எப்ப செயல்பாட்டுக்கு வரும்னா மே மாதத்துக்கு தேர்தல்லாம் முடிஞ்ச பிறகுதான் அது செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்றாங்களே. இதை பகுதி நேர ஆசிரியர்கள் நம்புறதுக்கு தயாரா இருக்காங்களா? நம்பலையே, அதான் இன்னைக்கு போராட்டம் நடத்தினாங்க. போராட்டம் நடத்தினது தான் இன்னைக்கு கைது பண்ணியிருக்காரு, ஆசிரியர்களை கைது பண்ணியிருக்காரு. இதே மாதிரி தான் இடைநிலை ஆசிரியர்களை கையை உடைச்சாங்க இந்த போலீஸ். நாளைக்கு குடியரசு தினம், இந்தியா குடியரசான நாளை கொண்டாட போது இந்த தமிழ்நாடு. ஆனா அந்த நேரத்துல ஆசிரியர்கள் ரோட்ல இறங்கி போராடுறாங்க. ஸ்டாலின் வந்து கோட்டையில உட்காந்து பெருமை பேசிட்டு இருக்காரு. ஓகே. ஆனா இப்ப பகுதி நேர ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராடினாலும் கூட அவங்களுக்கு வந்து சில ஊதிய உயர்வெல்லாம் கொடுத்துருங்க. ஏற்கனவே 12,500 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு இப்போ நாங்கள் கூடுதலாக 2,500 ரூபா போட்டு 15,000 சேலரி தரோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இன்னொன்று மே மாதத்துக்கு அவங்களுக்கு நாங்கள் சம்பளம் தரோன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்து பகுதி நேர ஆசிரியர்கள் மத்தியில் அதெல்லாம் எடுபடாதா? யாராவது நீங்கள் கொஞ்சம் மனசாட்சியோட பேசுகிறீங்களா? 12,500 ரூபாயை வாங்கிட்டு இருந்த ஒரு ஆசிரியர்களுக்கு நான் உங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுறேன், சம்பளம் கொடுக்குறேன், நிரந்தரம் பண்ணிட்டா உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ? 50,000 60,000 வரும். அவ்வளவு சம்பளத்தை விட்டுட்டு நீங்க வெறும் 2,500 ரூபா கூட்டினா உங்களுக்கு எப்படிங்க ஓட்டு போடுவான்? எப்படி? உங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கா? உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ? எம்எல்ஏக்கு சம்பளம் எவ்வளோ? எம்பிக்கு சம்பளம் எவ்வளோ? முதலமைச்சருக்கு சம்பளம் எவ்வளோ? நீங்க வேலையே செய்யாம சம்பளம் வாங்குறீங்க சார். ஓகே. உதயநிதி சார் வேலை செய்யறாரா? வேலை செய்யல, படம் பார்க்குறாரு, பாட்டு கேட்குறாரு, டான்ஸ் ஆடுறாரு, அவருக்கு சம்பளம் 2 லட்சம் வருது. எம்எல்ஏக்களுக்கு, திமுக எம்எல்ஏருக்கு 1,50,000 லட்சம், 1,10,000 ரூபா சம்பளம். படிப்பு சொல்லி கொடுக்குற ஆசிரியருக்கு 12,500 ரூபா சம்பளம் கொடுத்தேன்னா அவன் எப்படி ஓட்டு போடுவான்? ஒரு மனசாட்சி வேணாமா? இல்லை, ஆனால் சில இப்போ ஆசிரியர்களோட கோரிக்கையை நிறைவேற்றுறதுல அரசுக்கு சில சிக்கல் இருக்கிறதா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அரசு தரப்புலேருந்து சொல்கிறாங்களே. உண்மையிலே சிக்கல் இருக்கிறனால தான் ஆசிரியர்களோட கோரிக்கையை வந்து அரசு வந்து நிறைவேற்றாமல் இருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணுமா? சிக்கல் இருக்குன்னு தெரியுதா? அப்புறம் எதுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க? எதுக்காக வாக்குறுதி கொடுத்தீங்க? நம்ம எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும், ஆட்சிக்கு வந்துட்டா இவங்களுக்கெல்லாம் மொட்டை ஓட்டு ராமத்தை போட்டுரும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு நினப்புல நீ ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, நீ கொடுத்ததானா கேட்குறேன். என்ன சிக்கல் இருக்கு? என்ன சிக்கல் இருக்கு? பேனா செலவு வைக்கிறதுக்கு சிக்கல் இல்லை. அப்பா பேர்ல ஆங்காங்கே வந்து பேருந்து நிலையமும் அவங்க அப்பாவோட அம்மா பேர்ல பேருந்து நிலையம் திறக்கிறதுக்கு உங்களுக்கு சிக்கல் கிடையாது. நாடக போட்டி வைக்கிறதுல சிக்கல் கிடையாது. பராசக்தி படத்தை அரசாங்கத்தினுடைய அப்படியே குறிப்பேட்டில் ஏற்றுற மாதிரி வெளியிடுறதுக்கு உங்களுக்கு சிக்கல் கிடையாது. இவ்வளவுக்கும் சிக்கல் கிடையாது. ஆனா அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுல உங்களுக்கு சிக்கல் வந்துருமா? அப்ப திட்டமிட்டே பகுதி நேர ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள், இன்னும் பல அரசு ஊழியர்கள்லாம் ஏமாற்றப்படுகிறார்களா? ஆமா, வெளிப்படையா தெரியுது. இவங்களை மட்டும் ஏமாத்தல, உங்களையும் ஏமாத்துறாரு, என்னையும் ஏமாத்துறாரு. என்னையெல்லாம் ஏமாத்திட்டாரு. இந்த இப்பெல்லாம் வந்து கல்யாணம் காலேஜ்ல வந்து லாஸ்ட் படிக்கிறவங்களுக்கு லேப்டாப் தராராம். நான் வந்து ஃபைனல் இயர் தான் படிக்கிறேன், எனக்குலாம் லேப்டாப் கொடுக்கல, பிஜி ஃபைனல் இயர். ஓகே. நான் ஒரு மாணவர். இப்போ என்ன ஏமாத்திட்டாரு? உங்களை வந்து இந்த கரண்ட் பில்லு குறைக்கிறேன்னு இருப்பாரு, உங்களை மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு அப்படின்னாரு. நடக்கவே இல்லையே. நம்மளையும் ஏமாத்திட்டாரு, எல்லாத்தையும் ஏமாத்துறாரு. இவர் வந்து ஏமாற்றத்தின் மாடல். ஓகே. ஏமாற்றவாதி இவர். அடுத்து 2026ல இன்னும் பெருசா ஏமாத்துறோன்னு பல அறிக்கைகளை கொடுக்க தயாரா இருக்காரு. ஆனா மக்கள் ஏமாற மாட்டாங்க, ஏன்னா தெளிவா இருக்காங்க. இவ்வளவு ஏமாந்தது போதும்ல நம்ம. இல்லை, இப்போ திமுக அரசு வந்து கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் மக்களுக்காக செய்யல, தமிழக மக்களோட நலனுக்காக எந்த திட்டங்களையும் செய்யல அப்படின்னா இந்த 4.25 வருஷமா திமுக அரசு என்னதான் செஞ்சது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. ஆமா ஆமா, இவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான். ஆக சிறந்த விஷயம் பண்ணது என்னன்னா, பொய்களையும்
புரட்டுகளை மட்டும் பேசிக்கிட்டே இருந்தது. ம். காலையில் எந்திரிக்கிறாங்க, மக்கள் சோறு இல்லாமல் போராடுறாங்க, வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க, அதை பற்றி கேள்வி கேட்டால் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிருக்காருன்றது. நாட்டுக்கு என்ன தேவையோ நீ அதானே பேசணும். 4.5 வருஷமா இதான் பண்ணுறாங்க, வேறு எதுவுமே பண்ணலையே. நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி முதலமைச்சர்கிட்ட போயோ துணை முதலமைச்சர்கிட்ட போய் கேளுங்க, தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்கன்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை, அடாவடித்தனமாக பேசுறது. அவர் ஒருத்தர் வந்து ஒரு பத்திரிகையாளர் போய் கேட்குறாரு, ஐயா அந்த மாதிரிங்க அப்படின்னு கேட்குறாரு, நீளமா அதெல்லாம் வந்தால் பதில் சொல்ல முடியாது போ அப்படின்றாரு சேகர் பாபு. இதே வந்து ரிப்பன் பில்டிங்கில். அப்போது அந்த அடாவடித்தனம் தான் பண்ணுறாங்க. கொலைகளும் கொள்ளைகளும் தான் 4 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. எந்த மாநிலத்திலேயாவது ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் கொல்லப்படுவாங்களா? அப்போ சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீர்கட்டு கிடக்கும். இந்த 4 வருஷத்துல எவ்வளவு அரசியல் கட்சி தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இல்லை, அதுதான் இப்போ இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியோட இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் கூட சொன்னார், அதிமுக ஆட்சியில் வந்து இங்கே வந்து குற்றங்கள் சிறப்பாக வந்து தடுக்கப்பட்டது, ஆனால் திமுக ஆட்சி வந்து ஒரு சிஎம்சி ஆட்சி அப்படின்றாரு, கரப்ஷனுங்கிறாரு, மாஃபியா, கிரிமினல் அப்படின்லாம் சொல்கிறார்ல. உண்மையிலே திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அம்பலங்கள் வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம் மூலமாக மக்களுக்கு அம்பலப்பட்டிருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணுமா? ஆமாம். ஏன்னா இவர் ஒரு நாட்டினுடைய பிரதமர், அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு பல நாடுகள் வந்து இதாக இருக்காங்க, ஆர்வமாக இருக்காங்க. அப்படிப்பட்ட நாட்டினுடைய பிரதமர் வந்து இங்கே சொல்கிறாரு, இந்த நாடு, இந்த தமிழ்நாடு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது. ஏன்னா நம்ம டெய்லி பார்க்குறோம், ஆம்ஸ்ட்ராங் எப்படி வெட்டி கொல்லப்பட்டார். ஓகே, உங்களுக்கே தெரியும். எல்லா துறைகளிலும் ஊழல். ஒரு 34 அமைச்சர் இருக்காங்கன்னா, நீ பெருசா நான் பெருசா அடிச்சு காட்டுவோம்டான்னு நீ 400 கோடி, நான் 300 கோடி, அவன் 200 கோடி, இவன் 450 கோடின்னு மொத்தம் 4 லட்சம் கோடி போன மாதம் வரைக்கும் 4 லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க. இவர் பிரதமர் பார்க்க மாட்டாரா? இதை கேட்டால் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? மதவாத ஆட்சி உள்ளே வந்துடும், பாஜக ஆட்சி உள்ளே வந்துடும், எங்களுக்கு ஓட்டு போடுன்றீங்க. மக்களுக்கு தெரியும்ல நீ 4 லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்க. டெய்லி கொலை நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, எந்த வேலையுமே அரசாங்க வேலை நடக்கலை, போராட்டமாக இருக்குன்னா மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் இப்போ 4 லட்சம் கோடி இப்போ வந்து திமுக ஆட்சியில் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் மக்களுக்கு ஏன் திட்டங்கள் செய்யலை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா என்ன சொல்கிறோம்? மத்திய அரசு எங்களுக்கு நிதி தரல அப்படின்னு சொல்கிறாங்களே. இதை நம்ம எப்படி தான் புரிஞ்சுக்கிறது? மத்திய அரசாங்கம் நிதி தரல சார், நீங்கள் எதுக்கு சார் இருக்கீங்க? ஆனால் இப்போ பொதுக்கூட்டத்தில் பேசின பிரதமர் என்ன சொல்கிறாரு, இந்த பாஜக ஆட்சியில் தான் தமிழ்நாட்டுக்கு 7 மடங்கு நாங்கள் அதிகமாக நிதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு மத்திய அரசு சார்பில் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்கிறார், மத்திய அரசு எங்களுக்கு நிதியே தரதில்லை அப்படின்றாங்கல்ல. இது முரணால இருக்குது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா? உங்களுக்கு தெரியும், எஸ்சி எஸ்டிஸ்க்குன்னு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அரசாங்கத்தில், நலத்துறைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த நலத்துறையில் மத்திய அரசாங்கம் கொடுத்த நிதியில் 50% கூட இன்னும் இந்த அரசாங்கம் அந்த மக்களுக்காக செலவழிக்கலை. இது வந்து தகவல் அறிக்கையில் தெரியப்படுது, எல்லா பத்திரிகையிலையும் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசாங்கம் கொடுத்த நிதி எஸ்சி எஸ்டிக்கு போவே இல்லை. அதை யார் வச்சுருக்கிறதப்பா? மாநில அரசாங்கம் தானே வச்சுருக்கீங்க. நிதி கொடுக்காம இருக்காங்களா? நிதி எல்லாமே கொடுக்குறாங்க, நீங்கள் செய்யறதில்ல. உங்களுடைய கஜானால போட்டுக்கிட்டிங்கன்னா மக்களுக்கு எப்படி போகும்? எல்லா நிதியும் தரதான் செய்யற. இதே கோவிட்ல 4 வருஷத்துல 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்தது அதிமுக. எத்தனை பாலிடெக்னிக் கல்லூரி திறந்தது அதிமுக. இவ்வளவும் பண்ணது அதிமுக. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஒண்ணுமே பண்ணலையே. நிதி கொடுக்கலன்றீங்க. பொருளாதார நெருக்கடியான கொரோனா காலகட்டம், 2 கொரோனா காலகட்டத்தையும் கையாண்டு மக்களை காப்பாத்தி அந்த நேரத்திலையும் கூட மக்களுக்கு பொங்கல் பரிசும் கொடுத்தாரு. இதே எடப்பாடியார் 2500 ரூபா கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அப்ப கூட ஸ்டாலின் சொன்ன 3000 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்ப ஸ்டாலின் என்ன சொன்னாரு? எடப்பாடியார் கொடுத்தபோது ஸ்டாலின் என்ன சொன்னாரு? 5000 ரூபா கொடுங்க மிஸ்டர் எடப்பாடின்னு சொன்னவர் ஸ்டாலின் கொரோனா காலகட்டத்தில். ஆனா 2500 ரூபா கொடுத்தாரு. இப்ப இவர் என்ன கொடுத்துருக்காரு? 4 வருஷம் கழிச்சு நீ இந்த 4 வருஷமா நீ கொடுக்கவே இல்லை ஒண்ணுமேனு இப்ப வந்து தூக்கி கொடுக்குறீங்களே, இது எப்படி ஆகும்? இல்லை, அப்போ திமுகவோட அந்த திடீர் திட்டங்கள் எல்லாம் தேர்தலில் கை கொடுக்காதா உங்களுக்கு? ஒன்றுமே கை கொடுக்காது. மக்கள் இப்போ கேட்பான்ல, ஏன் இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி 2500 ரூபா சொன்னேன், 5000 ரூபா கொடுக்க சொன்னேன், இப்போ வந்து 3000 2000 கொடுக்குறேன், அதுவும் ஒழுங்காகவும் போல. கரும்பு கொடுக்க சொன்னா அதுவும் போல. போன பொங்கலுக்கெல்லாம் வெள்ளம் உருகி அப்படியே மாவா ஓடுதுன்றாங்க அந்த சக்கரபாணி செஞ்ச ஊழல். ஓகே, எல்லாத்துலேயும் ஊழல் நடக்குது, எந்ததுமே ப்ராப்பராக மக்களுக்கு போய் சேர்றது கிடையாதுன்னா மக்கள் யோசிப்பாங்களே எதா இருந்தாலும். ஓகே, பருப்பு ஃபுல்லாக புழுவாக இருக்காமா, அந்த பருப்பு பொங்கல் வைக்கிறதா இல்லைன்னா போய் கழனி தொட்டியில் கொட்டுறதான்னு கேட்குறாங்க மக்கள். ஒரு அம்மா வீடியோ போடுது, கரும்பு கொடுக்குறேன்னு பேரில் கரும்பு விவசாயிகளை வந்து கொடுமைப்படுத்துது இந்த அரசாங்கம். ஓகே, டன்னுக்கு வந்து 5 ரூபாயோ 10 ரூபாயோ வச்சு எடுக்கிறாங்கன்னு சொல்லி கரும்பு விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. இவ்வளவும் செஞ்சுட்டு உங்களை எப்படி வந்து மக்கள் ஏற்றுக்குவாங்க? ஓகே, களம் யாருக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை போய் நமக்கு மிக்க நன்றி. நேயர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
Taste the Daily.